கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டாகிய இந்த 2025 ஆண்டு இந்த 18வது வாரத்தினுடைய முதல் நாளின் காலை நேர பொது தொழுகையில பெரோயா சீர்திருத்த திருச்சபையராக நாங்கள் அவருடைய நியமனத்தின்படி கூடி அவர் எங்களுக்கு அழைத்திருக்கிற அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் அவரை ஆசரிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவன் செய்திருக்கிற எல்லா கிருபைகளையும் விடுதலைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இப்பொழுதும் அவருடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைந்து நாங்கள் தொடர்ந்தும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாற கடந்து செல்வோமாக. சகோதரரே, நாங்கள் சென்ற வாரம் வீட்டாரினுடைய கடமைகளில பணியாளர்களினுடைய கடமைகளை குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்த பொழுது, பணியாளர்கள் தங்கள் எஜமான்களுக்கு முன்பாக அவர்களுக்கு அவருடைய பேச்சில கொடுக்க வேண்டிய பயபக்தியையும் அந்த கனம் மரியாதைகளையும் குறித்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருந்தோம். அந்த பேச்சு குறித்து நாங்கள் பார்க்கும்போது அதுல 2 விதமான கடமைகள் இருந்தது என்கிறதை நாங்கள் கவனித்தோம். ஒன்று, பேசுவதை நிறுத்துதல் அல்லது தவிர்த்தல் ஒரு கடமை. 2வது, பேசுவதை கவனமாக பேசுதல் என்கின்ற அந்த 2 கடமைகளை நாங்கள் பார்த்தோம். அதுல பேசுவதை தவிர்த்தல் என்கின்ற விடயத்தை நாங்கள் தேவையான அந்த சத்தியங்களை நாங்கள் விளங்கியிருந்தோம். பிற்பாடு நாங்கள் எங்கள் எஜமான்களோடு கவனமாக கதைத்தல் என்கின்ற அந்த கடமையை குறித்து பார்க்கிறபோது அதில் 5 விதமான விதிமுறைகள் அல்லது வழிகாட்டல்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் எங்கள் முதலாளிகளோடு நாங்கள் பேசுகிற பொழுது என்கிறதை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் முதலாவது வழிகாட்டல், நாங்கள் எங்கள் முதலாளிமார் எஜமான்களோடு அல்லது எங்கள் ஆண்டவன்மாரோடு கதைக்கிற பொழுது அந்த கதைக்கிற சூழ்நிலை அது நியாயமான சூழ்நிலையாக இருக்க வேண்டும். ஜஸ்ட் ஒகேஷன் அதில் நியாயமான சூழ்நிலையாக இருக்கிறதாக இருந்தா மட்டும்தான் நாங்கள் அந்த நேரத்தில் எங்கள் வாயை திறக்க வேண்டும். எங்கள் எஜமான்களோடு எங்கள் ஆண்டவன்மாரோடு நாங்கள் கதைக்கிறதுக்கு இப்ப கேள்வி எழும்பிச்சு. அப்ப நியாயமான சூழ்நிலை என்றா எப்படி நாங்கள் அதை விளங்கிக் கொள்றது, எப்படி அதை நாங்கள் அடையாளம் காண்றது? வாட் இஸ் ஜஸ்ட் ஒகேஷன்? நியாயமான சூழ்நிலை என்றால் என்ன? அதுல நியாயமான சூழ்நிலை என்றதுக்கு நாங்கள் 5 தகுதிப்பாடுகளை வேதத்திலிருந்து காட்டியிருந்தோம். ஒரு சூழ்நிலை நியாயம்தான் என்றதை நாங்கள் கவனிக்கிறதுக்கு 5 குவாலிபிகேஷன்ஸ் வேதம் காட்டுது. அது 5ல ஏதோ ஒன்று இருந்தா அது நியாயமான சூழ்நிலை. அது அந்த 5 நியாய காரணங்களையும் நாங்கள் தகுதிப்பாடுகளையும் சென்ற முறை வடிவாக நாங்கள் விளங்கி இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் 2வது வழிகாட்டல்ல இருந்து நாங்கள் திரும்ப அதை பார்க்க போறோம். எங்கள் ஆண்டவன் மேரோடு நாங்கள் பேசுகிற பொழுது அது அந்த பேச்சு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 2வது நாங்கள் கவனிக்க வேண்டிய அந்த விதிமுறை எங்கள் பேச்சினுடைய அமைப்பும் பாங்கும். பேச்சின் அமைப்பும் பாங்கும். Form and manner of speech. பேச்சின் அமைப்பும் பாங்கும். பேச்சின் அமைப்பும் பாங்கும். அதுல நாம கதைக்க போறோம். அந்த எங்கள் எஜமான்களோட எங்களுடைய ஆண்டவன்மாரோட அந்த கதைக்கிறது எப்படி, என்ன அந்த கதை எந்த விதத்தில் அது அந்த அமைப்பு இருக்க வேணும் என்றதையும்
அதே நேரம் அந்த கதையினுடைய பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனமாக யோசிச்சுத்தான் நாங்கள் கதைக்க வேணும். அதைத்தான் நாங்கள் இந்த விதிமுறையுடாக கதைக்கிறோம். அப்ப அதுல அதை நாம விளங்கிக்கல அந்த அமைப்பும் பாங்கும் அதுல ஒன்று ஆண்டவன்மாருக்குரிய பயபக்தியான விழிக்கும் சொற்கள் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவன்மாரை பயபக்தியாக விழிக்கும் சொற்கள் பயன்படுத்த வேண்டும். ரெவரண்ட் டைட்டில் பயபக்தியான விழிக்கும் சொற்கள், ரெவரண்ட் டைட்டில். 2 ராஜாக்கள் 5:13. 2 ராஜாக்கள் 5:13. ராஜாக்கள் 5:13. 1 சாமுவேல் 24:10. 1 சாமுவேல் 24:10. அதுல 2 ராஜாக்கள் 5:13 நாங்கள் நாகமான் என்கிற ஆண்டவனும் அவனுடைய பணியாளர்களையும் குறித்து அந்த சம்பவத்தில் நாங்கள் உரையாடலை கவனிக்கிறோம். அவன் ஊழியக்காரர், அதாவது நாகமான் என்கின்ற எஜமானுடைய வேலைக்காரர் சமீபத்தில் வந்து, கவனிச்சு கொள்ளுங்க அந்த பாங்கு, தூரண்டு கத்தையிலே அவங்க தே கம் நியர். நாங்கள் பிள்ளைகள் எங்களோட கதை கேட்கல, அதை பற்றி சொல்லி இருக்கிறோம் இல்ல, பெற்றாரோட கதை கேட்க பெற்றார் கூப்பிடேக்கல, பிள்ளைகள் தூரண்டோ என்று என்ன சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு அங்க இருந்து கதைச்சினாங்க. அதே மாதிரி மனுஷிய கூப்பிடேக்கல்ல இல்ல, அந்த இடத்துக்கு மனுஷி வர வேணும் உடனடியாக என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதனால மனுஷனோட கதை கேட்கலையோ பெற்றாரோட பிள்ளைகள் கதை கேட்கலையோ அவர்கள் சமீபத்தில் வர வேணும், கிட்டவா வர வேணும் என்றது நூடாக அந்த அந்த பாங்கு காட்டப்படுகிறது. தூர நின்று உரத்த சத்தத்தில பதில் கொடுக்கிறது அது ஒழுங்குமுறையல்ல. அது ஒழுங்குமுறையல்ல. கூப்பிட்ட உடனே ஓம் என்றிட்டு வாரம் என்று நாங்கள் கிட்ட வர வேணும், தூரத்தில் நின்று இருந்தா என்றதெல்லாம் நாங்கள் அந்த 2 சந்தர்ப்பத்திலே முன்னுக்கும் படிச்சு நாங்கள் கீழானோர் மேலானோருக்கு பதிலளிக்கிற முறை. அதே போல பஸ்ஸோட அல்லது எஜமானிகளோட கதைக்கிறதுக்கு நாம அந்த நியாயமான சூழ்நிலை தான் என்றது உறுதிப்படுத்தப்பட்ட அதை கதைக்கிறதுக்கு நாம தூர நின்று தள்ளி நின்று கதைக்கேலாம். அவர்களுக்கு கிட்டவாக நாம நெருங்கி சேர வேண்டும். அதனுடைய அர்த்தம் அந்த கதை அவர்களுடைய பிரசன்னத்தில் அவர்களுக்கு முன்பாக அது வர வேண்டும். அதான் நாங்கள் சொல்லுவோம். அவர்கள் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே, இதான் அந்த ரெவரண்ட் டைட்டில், தகப்பனே. தகப்பனே என்ற அந்த சொல்லு எங்களுக்கு விழுந்திருக்கிறது ஃபாதர். ஆங்கிலத்தில் அந்த ஹீப்ரு அப்பா, ஹீப்ரு அப்பா. அதனால ஆண்டவன் மேல எங்களுடைய முதலாளிகளை அழைக்கிறதுக்கு வேதம் பயன்படுத்துற சொல்லு தகப்பன், தகப்பன் என்ற சொல். அதனால இந்த சொல்லாடல் எங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கே பயன்படுத்தப்பட்ட சொல்லாடல். கர்த்தருக்கும் இந்த சொல்லாடல் லார்ட், மாஸ்டர் என்ற சொல்லி இயேசு கிறிஸ்துக்கும் பயன்படுத்தப்படுறதா, ஜாவைக்கும் பயன்படுத்தப்படுற சொல்லு. அதனால எப்படி நாங்கள் அவருக்கு கொடுக்கிற அந்த பயபக்திக்குரிய விழிப்பு எங்களுடைய எஜமானிகளுக்கும் கர்த்தர் அந்த
அதிகாரத்தையும் இடத்தையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறபடியால அதே டைட்டில், அதே அந்த விழிக்கும் சொல்லுகிற அவர்களுக்கும் பயன்படுத்த ஆண்டவர் தன் வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தில் காட்டி இருக்கிறார். அதனால மை லார்ட், என் ஆண்டவனே, அல்லது சார், அது நாங்கள் எங்களுடைய எஜமான்மே என்கிறத நாங்கள் அதுல பயன்படுத்துறோம். பாஸ், அதாவது என்ன ஆள்றவனே. இந்த சொல்லாடல் வேதத்தில் எங்களுக்கு அவர்களை விழிக்கும் பொழுது நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்றதை வேதம் எங்களுக்கு காட்டி இருக்கு. அதனால இதே போல எங்களுக்கு தெரியும், தாவீது சவுலோட கதை கேட்கல. அங்க சவுல் தாவீதினுடைய எஜமான், தாவீது சவுலினுடைய பணியார். அப்ப இத பத்தி எங்களுக்கு கதைக்குள்ள 24:10 கவனிங்க, 24:8. அப்பொழுது தாவீது எழுந்து போய் கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னா போய் ராஜாவாகி என் ஆண்டவனே என்று கூப்பிட்டார். ராஜாவாகி என் ஆண்டவனே, அதனால the Lord my king. அதை நாங்கள் சொல்ல விழிக்கல கவனிச்சுக்கோங்க. ராஜாவாகி என் ஆண்டவனே, அதுல ராஜான்றது அவருடைய பதவி, அந்த அவனுடைய வேலை. அது நேரம் அவன் அந்த வேலையில தனக்கு அவர் ஆண்டவன். அதனால ராஜாவாகி என் ஆண்டவனே. இவர் தாவீதை அவன் திரும்பி பார்த்த போது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி, he bowed down. அவர் எங்க தூரத்தில் நிக்கிறார். எல்லாம் கிட்ட கொல்ல வந்த ஆக்கள். அப்ப கெபியில இருந்து அது அங்கால பக்கம், இது இஞ்சால பக்கம். ஆனா அவன் அங்க தூரத்துல நிக்கிறது தெரியுது, கிட்ட போயில. அவன் கொல்ல வந்த ஆள் அரசன் படையோட. அப்ப ஆனா அவனுடைய உடுப்பினுடைய பின்பக்க அந்த கிங் போடுற அவருடைய அந்த உடுப்பில பின்பக்கத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு போய்தான் இப்ப அவன் கதைச்சு கொண்டு இருக்கிறான். அப்ப உங்க கொல்லறதுக்கு என்னால முடிஞ்சிருந்தது, நீ என் கையுக்குலாம் நிறந்தாரு என்றத கதைக்கிறதுக்கு அவன் போற என்ன, அவன் தூரத்தில் இருந்தாரு. அவன் தரை மட்டும் குனிந்து வணங்கினான். தட் மீன்ஸ் நிலத்தில முகத்தை கொண்டு போய் கவண்டு குனிஞ்சான். அவன் நாம எழும்பி நின்று வணங்குற மாதிரி வணங்க இல்ல, அவன் தரையில விழுந்துதான் குனிஞ்சு வணங்கினாங்க. அப்ப அவன் தூரத்தில் நிற்கிறான், கிட்ட இல்ல, கிட்ட வரையேறாது. ஏன்னா இந்த கொல்லத்துக்கு கொலை முயற்சி நடந்து கொண்டு இருக்குது. அதனால சமீபத்தில் போய் அவன் கதை கேளாது. அதனால தூரத்தில் இருந்து அவன் விழிச்ச சொல்லு என் ஆண்டவனே. அடுத்தது அவன் தரை மட்டும், அதனால விழுந்து வணங்கினான். அதான் அந்த சரியான நம்மட சொல்லு, அவன் விழுந்து வணங்கினான். அதுல விழுந்து வணங்குற அந்த அந்த மேன அந்த பாங்கு அடிப்படையில வேதம் எங்களுக்கு அதை அனுமதிக்கிற, வேதத்தால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மேனரிசம், எங்களுடைய மேலானோரை விழுந்து வணங்குதல். அதனால இது தமிழ் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் இருக்கிறது மட்டுமில்ல, அது வேதத்தை கர்த்தர் அதை எங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ணி, அதாவது அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த செயல் எங்களுக்கு மேலானோர், அதிலும் ஆண்டவன்மார் அல்லது எங்களுடைய பெற்றாரால நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள், எங்களுடைய புருஷன், எங்களுடைய மேலானவர், நாங்கள் அந்த மரியாதை அந்த பயபக்தியை காட்டுறதுக்கு தரை மட்டும் குனிந்து வணங்குறத வேதம் அது ஒரு முறை என்றதை எங்களுக்கு சொல்லி இருக்குது. இது சைவக்காரர் செய்கிறது இல்ல, இது வேதம் அனுமதித்துக்கோ மேலானோருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையினுடைய பல வடிவங்களிலே இது ஒன்று, பல வடிவங்களிலே இது ஒன்று. இதை செய்கிறது பாவம் அல்ல. இதை நாங்கள் முதலும் கழிச்சுக்கிறோம். கனவேருக்கு பெற்றார விழுந்து தரை மட்டும் குனிந்து வணங்குதல், அல்லது ஆசிரியரை தரை மட்டும் குனிந்து வணங்குதல், அல்லது பாஸ் எஜமான்களுக்கு தலை கவிழ்ந்து விழுந்து வணங்குதல், அது ஏதோ பாவகரமான விக்கிரக ஆராதனை மாதிரி கனவேர் யோசிக்கிறது. அது பிழையான ஒரு பைபிள் தெரியாத யாக்களுடைய சிந்தனை. பைபிள் சரியா தெரியல, பைபிள ஒழுங்கா ஒருக்கா கூட முழுக்கா வாசிக்காத யாக்களுடைய யோசனை அப்படிப்பட்ட. ஒழுங்கா ஒருக்கா வாசித்தா இந்த இப்படி எத்தனையோ தடவை இந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு விளங்குறத வேத்துல பார்க்கலாம். அதனால
அந்த மரியாதை ரெவரன்ஸ் அங்க எங்களுக்கு காட்டப்படுது. மை லார்ட். அதே போல 10வது வசனம் கடைசிக்கு அந்த நடுப்பகுதி, என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். என் ஆண்டவன் மேல். சவுல் சவுலே சவுல் என்று தாவீது சவுல் என்று கூப்பிட இல்லை. ராஜாவாகிய ஆண்டவனே பேர் அங்க உச்சரிக்கப்பட இல்லை. கவனிச்சுக்கோங்க, அந்த விழிக்கிற முறை எஜமான்களை மிஸ்டர் சுசிதரன் என்று நாமல் விழிக்கல. அங்க வேலை செய்கிற யாக்கள் பிரின்சிபல் அதுக்குரிய எஜமான், அவருக்குரிய சார் என்ற அந்த பதம் பயன்படுத்தப்படுது. அல்லது பிரின்சிபல் சார் என்று நாம பயன்படுறோம். கிங் மை லார்ட் மை கிங் என்ற மாதிரி பிரின்சிபல் சார் என்று நாங்கள் சொல்லுறோம். அந்த பேர் உச்சரிக்கப்பட இல்லை பணியாளர்களால. 11வது வசனம், என் தகப்பனே பேர். என் தகப்பனே பேர். அப்ப அந்த தகப்பனே ஆண்டவனே இந்த சொல்லாடல்கள் எஜமான்களுக்கு பணி வேலைக்காரர் அவர்களோட கதைக்கிற நேரத்தில் பயன்படுத்துகிற அந்த கதை, அந்த பேச்சினுடைய அமைப்பு முறை. இப்படி நான் பல விடயங்களை நான் எடுத்துக்காட்டு நாம் பல கதைச்சுக்கிறோம். அதில் இது முதலாவது விஷயம், அந்த அமைப்பும் பாங்கும். விழிக்கிறது பயபக்திக்குரிய பெயர்கள், பயபக்திக்குரிய அந்த அழைக்கிற முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். 2வது, பேச்சு கொஞ்சமா இருக்க வேண்டும். பேச்சு கொஞ்சமா இருக்க வேண்டும். Words must be few. Words be few. கொஞ்சமா தான் கதைக்கணும். கொஞ்சமா தான் கதைக்கணும். நாங்கள் போன முறை பார்த்தாமல் நியாயமான சூழ்நிலைகள் தான் கதைக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா கதைச்ச எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்தோம்னா அவங்களுடைய பேச்சு வேலை சுருக்கமும் கொஞ்சமும் தான். சுருக்கமும் கொஞ்சமும் தேவையானத பாயிண்டா கவனமா அந்த சொல்லுகளை அமைச்சாங்க, ஃபார்ம் பண்ணினாங்க. நாம போன முறை 5 சந்தர்ப்பங்கள் பார்த்தனாங்க. ஒருவேளை அந்த பெண் இவ்விடத்துக்கு வரமாட்டேன் என்றால் அவ்வளவு அந்த பாயிண்டா சுருக்கமா கொஞ்சமா தேவையானதுக அவர் கதைக்கிறார். அதுல எங்கள் எஜமான்களோட கதைக்கிற அமைப்பு, அந்த சொல்லாடல்கள் கொஞ்சமா இருக்க கொஞ்சமா இருக்க. 3வது சாந்தமும் தாழ்மையுமான பேச்சா இருக்க வேண்டும். சாந்தமும் தாழ்மையும். சாந்தத்தை குறித்து நாங்கள் பல தடவை பார்த்திருக்கோம், தாழ்மையை குறிச்சும் பல தடவை நாங்கள் இந்த புல்பிட்ல சிந்திச்சிருந்தோம். மீக், mild and humble. Meek, mild and humble. சாந்தம், மெதுவான, சாந்தம் மெதுவான, தாழ்மையான. சாந்தம் என்றது நாம பார்த்திருந்தோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு என்ற அந்த சொல்லத்தான். அதில் நாம சாந்தத்தை பற்றி கதை கேட்கல, நாங்கள் அதை ஆராய்ஞ்சிருந்தோம். ஒரு பால் கொடுக்கிற தாயானவள் எப்படி தன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வைக்கல, அல்லது பிள்ளைய ஏனைய விடயங்களோட டீல் பண்ணிக்கல, எப்படி கதைப்பா பிள்ளையோட. அந்த விதத்துல நாங்கள் உங்களோட இடப்பட்டோம் என்றுதான் அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதினது. அந்த சாந்தம்
அல்ல அந்த அந்த 2 வயது 2.5 வயது வரைக்கும் பால் கொடுக்கிற தாயானவள் எப்படி பிள்ளையோட டீல் பண்ணவா? அதுக்கு பேர் தான் வேதம் என்ற சாந்தம் என்ற அந்த சொல்லாங்க பயன்படுத்துது. அதுல சாந்தம் என்றது நாங்கள் கனிவாக இதமாக, அது நேரம் சில சந்தர்ப்பத்தில் சற்று நாங்கள் அவர் சின்னால் என்றாலும் நாங்கள் ஏனப்ப என்று சொல்லி நாங்கள் கதைக்கிற மாதிரி அவரை அப்படியே கொஞ்சி நாம செல்லமா வைக்கல. நாங்கள் தேவையானதில் அந்த நாங்கள் ஆளோட கதைக்கிற அந்த பிள்ளையோட கதைக்கிறது எங்களுக்கு தெரியும். அது பஸ்மேன் எங்களோட கதை கேட்கல, அவர்களுக்கு அது பொருத்தமான அந்த அமைப்பு முறை இல்ல. என்ற பால் கொடுக்கிற தாயானவள் தந்த பிள்ளைகளுக்கு. இப்ப நாம பால் குடிக்கிற யாக்கள் நாங்கள் எங்களோட தாய்மாரோட, அப்ப நாங்கள் அந்த இறுக்கம் உருக்கல் அதுகள் ஒன்றும் வரையலாது என்ற அவங்களை அதை நாங்கள் கொஞ்சி குழாவி தாழ்மையோட சாந்தமா தான் நாம கதைக்க வேண்டியது இருக்குது. அதான் எங்களுடைய நிலை, எங்களுடைய அந்த தாழ்மை என்று நாங்கள் ஹம்பிள் என்று நாம கதைக்கிறது எங்கட லெவல்ல மிஞ்சி கதைச்சிடக்கூடாது. அதான் அந்த பாயிண்ட். தாழ்மை என்றது நாம சொல்றது எங்களுடைய அளவு விளங்கி கதைக்கிறது, எங்களுடைய அளவுக்கு மிஞ்சி கதைக்கிறது தாழ்மை இல்லாத செயல். தாழ்மை இல்லைன்றது எப்படி நாம டிஃபைன் பண்றோம் பைபிள்ல? நமக்கு கடவுள் தந்திருக்கிற நிலை என்ன, அந்த நிலைக்கிழந்து நாம செயல்படுறது கதைக்கிறதுக்கு பேர் தாழ்மை. தாழ்மை என்றால் கடவுள் நமக்கு தந்திருக்கிற நிலைமைகளுக்குள்ள நின்று கதைத்தல் செயல்படு. தாழ்மை இல்ல, கடவுள் நமக்கு தந்த நிலைமையோட மிஞ்சி கதைக்கிறது செயல்படுறது, அதான் தாழ்மை இல்ல. அதுக்கு பேர் நாம சொல்ற பெருமை. கடவுள் நமக்கு தந்திருக்கிற நிலைமை இந்த பிரசங்கத்தில் பணியாளர்கள் என்றா வேலைக்காரர் என்றா அந்த லெவலில் விளங்கி அதுக்கு கதைக்கிறோம். ஏதோ நாங்கள் பொஸ்ஸுக்கு சமனானையால் மேற்கொண்டு கதைக்க இயலாது. சில பொஸ்ஸை விட ஏதோ பெரியாக்கள் மாதிரி எங்களோட பேச்சில தோரணைகள் மாறிட இயலாது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும். அதில் எங்களுடைய பேச்சு அது சாந்தமும் தாழ்மையும் உள்ளதாக இருக்க வேணும். சாந்தம் என்றது கனிவான அந்த கெஞ்சுதலுக்குரிய ஒரு பேச்சாக அது இருக்கிறது. அதே நேரம் தாழ்மை என்று சொல்றது நாம வேலைக்காரர்கள் என்ற அந்த அந்த நிலைமையை விளங்கி அவர்கள் எங்களுடைய ஆண்டவன் எங்களை ஆளுறவர்கள் என்றதை விளங்கி நாமல் கதைக்கிறோம். அதுக்கு மிஞ்சினா அது பெருமை, அது பாவம். பெருமை உள்ளவனு கத்திரப்பையும் என்ன செய்யற எதிர்த்து நிற்ப. அதில் கத்தது எதிர்த்துண்டா கதை கந்தர் அதோட முடிஞ்சு. அவர் பைபிள்ல நாம பெருமை 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 என்றது எப்பயுமே நாம எங்களுடைய நிலைக்கு மிஞ்சி நாமல் வேலை செய்ய தொடங்கினா அதை பெருமை. அது ஆதியாமம் 3ஆம் அதிகாரத்திலேயே தொடங்கிச்சு. ஆதாமும் ஏவாளும் தங்கட லெவலை விட மிஞ்சி வேலை செய்ய வழிகிட்டார். அது தேவதூதர்கள் பரலோகத்துல ஒரு குறிப்பிட்ட சேர தங்கட லெவல்ல மிஞ்சி வேலை செய்ய வழிகிட்டார். பெருமை நம்ம லெவல் விளங்கிட்டு எப்பயுமே நாம நாம கதைக்கிற யாரு அதெல்லாம் அதை நாம விளங்கிக்கலாம். இதை குறிஞ்சு பார்க்கல 2 ராஜாக்கள் 6:2 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவோட எலிசா அவர்களுடைய ஆண்டவர், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இப்ப அவர்களுடைய பணியாளர்கள் அல்லது வேலைக்காரர். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எப்படி கலைக்கிறீனம் என்ன மாதிரி என்றதை கவனிச்சுக்கணும். 2:2 வசனத்துல 3ஆம் வசனம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. கதைக்கிறதுக்கு நியாயமான ஒரு சூழ்நிலை, கதைக்கிறதுக்கு அவங்க கதைக்கிற மெனரையும் அதுதான் நாங்கள் இப்ப அந்த அமைப்பையும் பாங்கை நாங்கள் ஜோர்தான் மட்டும் போய்
அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அப்ப தட் மீன்ஸ் அவர்கள் இவன் ஓகே இங்க போங்க என்று சொன்னதுல இருந்து பெர்மிஷன் கொடுத்ததுல தெரியல. அப்ப அதுக்கு முன்னுக்கு அவங்க தே ஆஸ்கிங் பெர்மிஷன், அவங்க அனுமதி கேட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னுக்கு நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லி இன்ஃபர்மேஷன் சொல்ல இல்ல, அதாவது தகவல் சொல்ல இல்ல, அவர்கள் அனுமதி கேட்டு இருக்கிறாங்க. அதான் சரி ஓகே போங்க. இல்ல அப்ப அதுல அந்த விழுந்திருக்கிற ஆங்கிலத்தில் அந்த சொல்லாடல் விழுந்திருக்குது. நாங்கள் போய் அங்க நாங்கள் அதை வெட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரும் என்று சொல்லி, இதுல அந்த அனுமதி என்ற சொல்லு இந்த இடத்துல விளையில, ஆனா அவர்கள் அதைத்தான் கேட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு விளங்கு. அதில் அந்த அமைப்பு. மூன்றாவது வசனம், அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதுக்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி, அப்ப அதிலிருந்த ஒரு தீர்க்கதரிசி புத்திரன் தங்களுடைய ஆண்டவனும் தங்களோட வர வேணும் என்றதுக்கு அவன் கேட்டது என்ன, நீர் தயவு செய்து வேற எங்களோட தயவு செய்து, ஐ ப்ரே தி, ஐ ப்ரே தி, நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன், நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன், நான் மன்றாடுறேன், எங்களோட வாங்கும். இந்த ப்ரே என்று சொல்றது நாம மன்றாடல், மன்றாடுறது என்று சொல்றது கெஞ்சி கேட்கிறது தான் ப்ரே, பிரேயர் என்று நாம சொல்றோம். நாம ப்ரே அதே ஆண்டவரோட மட்டும் இல்ல அந்த சொல்லு நாம பயன்படுத்துறது. அது அந்த இங்கிலீஷில் அந்த சொல்லு ஆட்களோடையும் நாங்கள் பயன்படுத்துறோம். இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அதை தங்களுடைய ஆண்டவனுக்கு அதை பயன்படுத்துறீங்க. ஐ ப்ரே தி, நான் உம்மிடம் மன்றாடுகிறேன். அதை நாங்கள் கடிதங்கள்ல எழுதியக்கல நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறோம் என்று நாம அதை பயன்படுத்துறோம். அது இங்கிலீஷ்ல we pray thee என்றால் அந்த சொல்லு. அதனால நாம அந்த ப்ரே என்ற அந்த சொல்ல நாம கோர்ட்ஸ்லையும் பயன்படுத்துறோம். நாங்கள் அதனால அத ப்ரே சப்மிட் பண்ணியாச்சோன்று நாங்கள் கேட்கிறது. அந்த பெட்டிஷன் என்று நாம சொல்றத நாங்கள் ப்ரே என்று நாங்கள் கேட்கிறோம். ப்ரே மன்றாடு, அதுல மன்றாடியார் என்று சொல்லி கோர்ட்ஸ்ல நாங்கள் யூஸ் பண்ற ஒரு சொல்லி இருக்கு, மன்றாடிய, அதாவது பெட்டிஷன் சப்மிட் பண்ற பிரேயர் போடுறது. அதுல பிரேயர் ஜட்ஜிட்ட கெஞ்சி கேட்க போறோம், இது இப்படி இப்படிதான் போயிருக்குது, இதை குறிச்சு உங்களை நாங்கள் தயவோட இத கேட்கிறோம். ஆகிய பிரேயர்ன்ற அந்த சொல்லு, பிரேயர்ன்றது நாம கடவுளோட மட்டும் பயன்படுத்துற சொல்ல அல்ல. அது யார்கிட்டையாவது நாம கெஞ்சி எங்களோட மேலானவர்கிட்ட கெஞ்சி குழாவி அந்த விஷயம் நடக்கிறதுக்காக நாம கனிவோட அதை கவனிக்கும்படியாக அவற்றை கவனத்தை அதில் செலுத்தும்படியாக நாம கேட்கறதுக்கான சொல்ல. அதனால அதனால் நீ தயவு செய்து எங்களோட, அப்ப இந்த தயவு செய்துன்றது நாம தமிழில அந்த சொல்ல அதுக்காக பயன்படுத்துறோம், பயன்படுத்தப்படு. அதனால எங்களோட கூட வர்றோம். இது அடுத்த மூன்றாவது, ஒருவர் ஒரு உத்திரத்தை வட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவர் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். என்றா பெரிய சத்தமா ஐயோ என் ஆண்டவனே, கவனிச்சுக்கணும், என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டது அல்லோ என்றார். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தெரியுது, அவன் கையால வெட்டேக்கல, அந்த கோடரியால கை வெட்டேக்கல, கோடரி புடியில இருந்து கோடரி கலந்து புடி கையில அந்த கோடரி இரும்பு தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு, ஜோர நதிக்குள்ள. இப்ப அந்த இடத்துல அவன் எப்படி அந்த விஷயத்தை பற்றி தந்த ஆண்டவனுக்கு சொல்ல, ஆண்டவனே அதை நான் கடனா வேண்டி கொண்டு வந்த நான் ஆண்டவனே என்றேக்கல. அந்த தண்ட விஷயம் தண்ட பொஸ்ஸுக்கு அது அது அந்த அந்த விழுந்தது தண்டது இல்ல, அதை எப்படி திருப்பி கொடுக்கறதுக்கு அவன் கட்டாயம் கொடுத்து ஆகணும்ன்றத அவன் சுருக்கமா
நான் என்னது இது வந்த தெரியுமான்ற கணக்க ஆண்டவரே அது இரவரா வாங்கப்பட்டது என்றால் கேட்கிற எஜமான விலங்கும் அப்ப அதனுடைய கனதி என்ன இப்ப நான் தான் செய்யணும் என்றது. அப்ப அதே மாதிரி ஒன்று செய்து கொடுக்கிறதா இல்லாட்டி அதே இதைத்தான் எடுத்து கொடுக்கிறதா என்றது அங்க அவன் தீர்மானிக்க வேண்டியிருந்தது எஜமான். Alas, master, it was but borrowed. என்ற ஆண்டவரே என்ற ஆண்டவரே அது கடனா இல்ல வேண்டிட்டு வந்த நான் என்றது இல்லை. அது இவ்வளவுதான் கதைச்சவன். இப்ப நான் என்ன செய்வேன், எனக்கு ஏதாவது ஒரு ஒன்று செய்யணும், அவன் ஒன்றும் கணக்கு வேற கதைக்கல. வாங்கப்பட்டதே என்றான். தேவன் நம்ம அது எங்க விழுந்து கேட்டான். பஸ் அவ்வளவு. அதுல இருந்து பஸ்ஸுக்கு விளங்குறது few words அவ்வளவுதான். அடுத்தது அவர் என்ன கேட்கிறாரோ அதுக்கு அடுத்த கொஞ்சம் அவசரம் கூட நீட்டி முழக்கி விளக்கி பெருசா எல்லாம் இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. பொஸ்மாரோட கதை கேட்கல, எங்களுடைய எஜமான்களோட கதை கேட்க. அதுல இந்த பகுதிகளில் இருந்து நாம விளங்கிக் கொள்ளுறோம். நாம கதைக்கத்தான் போறோம். அந்த சூழ்நிலை நியாயமா இருக்குதுண்டா அவர்களை விழி கேட்கல, அவர்களை அலை கேட்கல. நாங்கள் பயன்படுத்துற அவர்களுக்குரிய அந்த மரியாதைக்குரிய சொல்லுகள், அவர்களை விழிக்கும் சொல்லுகள், பேர் பயன்படுத்துறது மரியாதை அல்ல. பேர் பயன்படுத்துறது மரியாதை அல்ல. அது அப்ப மரியாதைக்கு எதிராக அப்ப போய்க்கலாம், அது பாவம். பயபக்திக்கு எதிராக அது போய்க்கலாம், அப்ப பாவம். பைபிள்ல நாங்கள் இது என் ஆண்டவனே என்று சாராள் தன் புருஷனை கூப்பிட்டதை நாங்கள் அப்பவும் அதை பார்த்த நாங்கள். ஏண்டா புருஷன் மனைவியினுடைய ஆண்டம். அதுல பேச்சு கம்மியா இருக்கணும், கதைக்கிற அமைப்பு ஒழுங்கா இருக்கணும். இந்த விஷயங்கள் ஒழுங்காக மனுஷிமேர் செய்யாட்டி அது அவர்களுடைய பாவம். அந்த பாவத்துக்குரிய தண்டனை ஆண்டவர் நிச்சயமாக அதை திருத்துவர். திருத்தேக்கல ஆண்டவர்கிட்ட நாம அவருடைய திருத்தம் சிற்றை எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அதனால சரியான கவனம் இருக்கணும். நீதிமான்களுக்கு பூமியில சரி கட்டுற அதுல மனுஷமேற்ற பேச்சுகள் மனுஷன்மாரோட கவனமா இருக்க வேணும். நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம். இதால ஆண்டவர் உடனுடனையும் சரி சேர்த்தும் வச்சும் அவர் தீர்ப்பார். அவர் தான் டைம்களும் பார்க்கிறவர். கூட பொருத்தமானவர்களுக்கு எல்லாம் சேர்த்து இதை நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம். நான் விசாரிக்க வேண்டிய நேரத்தில் இதை விசாரிப்பேன் என்று அவர் யாருக்கு சொன்னவர்? மோசைக்கு சொன்னவர். நான் விசாரிக்க வேண்டிய நேரத்தில் இதை கேட்க வேண்டிய நேரத்தில் நான் சேர்த்து கேட்கிறேன். இதையா இப்ப இந்த மன்றாட்டுக்காக நான் இதை விட்டுட்டு போறேன். அதனால சில வழியில மனுஷிமார் புருஷன்மாருக்கு பயபக்தி இல்லாம கதைக்கிற சொல்லாடல்கள் கர்த்தருடைய சமூகத்தில் படுபயங்கரமான பாவம். சில வழியில மனுஷன் மேற்ற மன்றாட்டு அல்லது ஆசாரியனுடைய இந்த சுபங்கள் கடவுள் சில வழியில் அதுகளை உடனே அடிக்காம அவர் தவித்து போலாம். ஆனால் கேட்க வேண்டிய இடத்துல கேட்பார். அதுல சேர்த்து வச்சு விழாசைக்கல மனுஷன் மேல நாம அதால பாதிக்கப்படுவோம். எப்படி பாதிக்கப்படும்? மனுஷிக்கு அடி விளையக்களை குடும்பத்தினுடைய சுமூகம் உடையும். குடும்பத்தினுடைய பிள்ளை வளர்ப்புகள் வேலைகள் எல்லாம் சுமூகங்கள் குழம்பேக்கல மனுஷன் மேல முழங்கிக் கொள்ளணும். மனுஷி மேல நாம ஒழுங்கா ஆளேலே என்றது ஆண்டு இருந்தா கடவுள் இந்த தண்டிப்புகளை அவர் செய்திருக்க மாட்டார். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவுள். எஜமான் என்றா கீழே இருக்கிற ஆள்றதுல ஜாக்கிரதையா இருக்க வேணும். ஜாக்கிரதை என்றது அவர்களுடைய நடக்கைகள் பேச்சுகள் செயல்பாடுகள்ல எப்படி நடக்கிறீனம், பயபக்தி இருக்குதா இல்லையா, வழி சொன்னதை மட்டும் செய்கிறீனமா, அவருடைய பேச்சுகள் அளவா இருக்கான்ற எல்லாம் அப்ளை பண்ணப்படுகிறீர்கள். அயல நாங்கள் இப்ப இது நாம ஆபீஸில எங்களுடைய பஸ்மேரோட போனில தான் நாம கேட்கல. இதுகெல்லாம் விஷயம் நாம இத பாவம் என்று சில நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா கத்தரை சமூகத்தில் இது பாவம். நாம இதுகளை மூரேக்கல அதை சேர்த்தவர் நமக்கு மேல கொட்டேக்கல. நாம என்ன பாவம் செய்யறாங்க, நாங்கள் ஒழுங்கத்தான நடக்கிறோம்னு நாம நினைச்சு கொண்டிருப்போம். ஆனா இந்த சத்தியங்கள் நாம கூட கதைச்சது, நாங்கள் மரியாதை இல்லாம கதைச்சது, பேர் சொல்லி கதைச்சது,
நியாயம் இல்லாத சந்தர்ப்பத்தில் கதைச்சது இந்த பாவங்கள் ஆண்டவன் மேருக்கு எதிரான பாவங்கள். ஆகல அதுக்கும் கெத்தர் நமக்கு போட்டு தாக்குவார். அவர் நாங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்களோட கதை கேட்கல அந்த பயபக்தி மரியாதை சொல்லாடங்கள் இருக்கணும் என்று எதிர்பார்த்து நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் நான் எஜமானால் எனக்கு கனமங்க. அதுல போனிலையும் சரி நேரையும் சரி நாங்கள் வேலைக்காரிகள் சரியான கவனமா இருக்கோம். நாம் இதுல இருக்கிற நாங்கள் எங்களுக்கு கீழே வேலைக்காரிகளை பணியாளர்களை நாமல் வச்சிருந்தோம் என்றா நாமல் அவர்களுக்கு அடுத்த முறை அது இருக்குது. ஏண்டா எங்களுக்கு கீழையும் ஆட்கள் இருப்பினோம், எங்களுக்கு மேலையும் எஜமான்கள் இருப்பினோம். அதில் நாமல் சரியான கவனம் இருக்கணும். இதை நாம எங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்களையும் கவனிக்க வேண்டும். நாமல் பெரோயாவில் இருக்கிற நாங்கள் எஜமான்கள் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு கீழே வேலைக்காரிகள் இருப்பினோம் என்றா அவர்கள இந்த நீதிகள் உருவாக்கப்படுறதுல நாம சரியான கவனமா இருக்க வேண்டும். அவர்களை பாவம் செய்ய நாம பண்ண இயலாது. அதனால அது சரியான விதத்தில் சரியான அந்த விழிப்பு, அந்த உச்சரிப்பு, அந்த கிட்டவா வந்து கதைக்கிறது, அந்த கெஞ்சுதலோட ஒரு அமைப்பு வசனம் கவனமா இருக்காண்டு பார்க்கிறது, பேர் உச்சரிக்கப்படாம இருக்குதான்றதை கவனிக்கிறது. இதுகளெல்லாம் நாம நமக்கு இருக்கிற யாக்களுக்கு எங்களுக்கு இல்ல கேட்டார் அந்த வேலைக்காரர்களை வைக்கிற. அப்ப நாமல் எஜமான்கள் இந்த ஜாக்கிரதை. உதாரணத்துக்கு நாம அது அம்சம் ஸ்கூலில் டீச்சர் கிளாஸ் டீச்சருக்கு கீழே இப்ப அவர்கள் வந்து கீழே இருக்கிறார்கள் கீழானவர் என்று நாம் கேட்கிறது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்களுடைய அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த அவங்க வேலைக்காரர், அங்க அவர்களுக்கு கீழானையாக்கள். அதனால எலிசா அங்க அந்த ஸ்கூல்ல மாஸ்டர், அவர்தான் அங்க பிரின்சிபல். அதனால இப்ப அந்த கான்டெக்ட் நாங்கள் இப்ப இங்க எடுத்து கதைச்ச நாங்கள் கீழானோராக இருக்கல அவர்களுடைய கூட்டணும், வாங்க அடுக்கு பிளாக் போர்டத்தோட போய் ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா, எங்க வந்து ப்ளூ புக் எல்லாம் நாளைக்கு இந்த குரூப் வந்து இப்படி இருக்கணும் என்ற ஒழுங்குபடுத்த அங்க அவங்க யாரு உண்மையில கீழே இருக்கிறாங்க வேலைக்காரர் அடிப்படையில் அவர்கள் அங்க வந்த அந்த வேலையை செய்ய வேண்டும். அதுல நாம அந்த பிள்ளைகளுக்கு அது ஸ்கூல்ல அனுப்புறதுல இருந்து நாம அதை கவனமாயிரும். நாம அவர்களுடைய பேர்களை கூட பிள்ளைகள் சில வழியில எங்களுக்கு சொல்ல நாம எந்த டீச்சர் என்று கேட்கல அந்த பேர் அவர் சொல்லுங்களா ஞானேந்திரன் மிஸ் எல்லாம் அல்ல ஞானேந்திரன் மேடம் 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 என்று சொல்லும். ஏன்னா கன டீச்சர் கேட்கல யாருன்னு சொல்றோம். சரி பேரை சொல்லிக்கலாம். அதுக்கு பின்னால அந்த அந்த பயபக்திக்குரிய பட்டம் வரவே கட்டாயம். சவுல் மட்டும்தான் நரசன் தெரியும். அதனால அவற்றை பேர் சொல்லாம ராஜாவாகிய ஆண்டவனே என்று சொன்னார். இங்க தங்கட டீச்சர் வந்து ஒரே ஒரு ஆள் தான் டீச்சர் ஆகியால எலிசாவே என்று சொல்லல என் ஆண்டவர் என்று சொல்லிட்டா விளங்குகிறது. அந்த ஆட்களுக்கு நேர கதை கேட்கல அந்த பேர்களே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பேர்களே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கவனம் நாங்கள் அதை எல்லா இடத்திலையும் எல்லாருக்கும் மேலாளர் ஆகியால புருஷன்மார், பிறகு வந்து நாம வேலை தளங்களில் எங்களுக்கு மேலானோர், அது நேரம் நாம சபையில போதகர், அடுத்தது வந்து நாங்கள் நாட்டில அது அரசர் பிரசிடென்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர், இப்படித்தான் நாங்கள் அந்த பேர்களை அங்க உச்சரிக்கிறது இல்லை. அனுரா வருகிறார் அங்க அது நம்மள சூழ இருக்கிற அந்த ஊடகங்கள் பேப்பர்ல இருந்து அறியாத கோணலும் மாறுபாடுமான சந்ததியினுடைய அந்த கலாச்சாரமே அப்படித்தான் இருக்கு. இந்த சத்தியங்கள் அவர்களுக்கு தெரியாது. இந்த சத்தியங்கள் தெரியாதபடியால் அவர்கள் தங்களுடைய பாவத்தை பேப்பர்கள்ல கற்று அவர்கள் நினைக்கிறார் தாங்கள் படிச்சே ஆக்கல. ஆனா கெட்ட ஸ்கூல்ல படிக்காதே ஆக்கல் அவர்கள் இல்ல. அதனால அனுர நாளை ஜாழ் வருகிறார், ஏன் ஜனாதிபதி நாளை ஜாழ் வருகிறான்னு போடல. அந்த பேர் சொல்லி பழக்கிறது. ரணில் பறந்தார், அனுர இரண்டாவது விஜயம் சீனாவுக்கு செல்கிறார். என்ன இதுகள்? இதெல்லாம் அந்த வேதம் படிப்பிக்கிற பரிசுத்தமும் நீதியும் தெரியாத
அந்த சாயல் இல்லாத அஞ்ஞானிகளினுடைய கோணலான புத்திகள் இருந்து வர்ற அதுல பேப்பர்ல எழுதியிருக்கிறபடியால அது கண்ணியமான நடைமுறை என்று நினைச்சிடக்கூடாது. நாங்கள் எந்த அவிசுவாசிகளுடைய எழுத்துகளும் பேச்சுகளும் பரிசுத்தம் நீதியும் கொண்ட இந்த புத்தகத்தால சோதிக்கப்பட வேண்டும். சில வேளையில சில நிறுவனங்கள் நான் வேலை செய்த நிறுவனத்தில் கூட அவர்கள் அத நாம சார் என்று கூப்பிட்டா கூட அவர்கள் உடனடியாக திருப்பி சார் சொல்ல வேண்டாம், பேரை சொல்லித்தான் சொல்லணும். இப்படி கூப்பிட்டா காணும் என்ன? ஆனா 6 வருஷமாக நாம அதுல வேலை செய்யலையும் நாம ஒரு நாளும் பேர் சொன்னதும் இல்லை. ஆனா நமக்கு கீழே இருக்கிறதா நம்மள பேர் சொல்லுது, அல்லது நமக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவங்கள பேர் சொல்லி கூப்பிடும். நாங்கள் அப்படி இருக்க கூட அவர்களுக்கு எங்களுக்கு இருக்கிற நாங்கள் சத்தியத்தை படிக்கணும் தானே, அல்ல எங்களுக்கு சொல்ற யாக்களுக்கு நாங்கள் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அது அது மாசினுடைய பாலிசியோ அது என்ன ஐ டோன்ட் நோ. ஆனா எங்களுக்கு பைபிள் பாலிசி பேர் சொல்லக்கூடாதுன்றது, அதனால நாங்கள் கடைசி வரைக்கும் பேர் சொல்ல மாட்டேன். அப்படியே பைபிள் அப்படி இருக்கோம். அது அது அந்த டைட்டில் என்னத்தை நாங்கள் சொல்றோம்ன்றது அது சொல்லப்பட்டு அதுல சாரி சார் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் எல்லா கிணத்தோடையும் உங்களுக்கு அதை சொல்றேன். மற்றபடி நீங்கள் திருப்பி கதைச்சிட்டு நினைச்சிடக்கூடாது. நாங்கள் கதைச்சு அத என் கம்பெனியினுடைய ஓனரே நாம விளங்கப்படுத்தி விஷயத்தை சொல்ல டோன்ட் கால் மீ மகேஷ், டோன்ட் கால் மீ சார், கால் மீ மகேஷ். அல்ல அவங்களும் 1,00,000 பேற்ற முதலாளி இந்த இலங்கையினுடைய கைத்தொழில் ஆடத்தொழிலினுடைய நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டர், அந்த பெரும் எஜமான். அந்த மனுஷனை நம்மளை பார்த்து என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லி எப்படி அநீதிகள் கத்தற்ற பரிசுத்த நீதிக்கு முரணானது அந்த எஜமான்களுடைய வாயாலே வெளியில கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் அவர்களுக்கு சாரி சார் ஐ கேனாட் ஜஸ்ட் கால் பை நேம், பேர் சொல்லி கூப்பிட எனக்கு வருகாது என்று சொல்லிடுவோம். ஆனா அங்க இருக்காது, ஏற்கனவே பாவத்தில் இருக்கிற கணக்க அதை நமக்கு கண்டுபிடிச்சோன்னு மகேஷ் அப்பா அது இப்பத்தான் நுழைச்சு 3 விடையில அது மகேஷ் என்று அந்த மனுஷன் 70 வயசு, இது இப்பதான் 30 வயசு. இந்த பாவம் பார்த்து அந்த சோதம் குமராவில இதயத்தில் பாதிக்கப்பட்ட மாதிரி நாங்களும் பாதிக்கப்பட்ட நாங்கள் இப்படி பச்சைப்படி அந்த மரியாதை இல்லாத தன்மை போய்கொண்டிருக்கேன். அதால கடவுள் அந்த தண்டனைகளையும் அவருடைய கம்பெனிகளுக்கு மேல கொண்டு வர்ற. அறியாம நீ பாவம் செய்தனா, அறியாமையால நீ கடவுளுடைய கொடுக்க வேண்டிய அந்த பயபக்தியை உனக்கு தந்ததை நீ அலட்சியம் செய்த, அதுக்குரிய தண்டனை கடைசியில் அவருடைய கம்பெனிகளுக்கு கொடுவாரு. எத்தனையோ கம்பெனி இழுத்து மூட கடவுள் வைக்கிற. அது ஏன் பாவம் என்று விளங்காமலே அதுக்காக பாவம் இல்லாம போயிடுமோ கடவுளுடைய சன்னிதானத்தில்? பயபக்தி. அதில் இதை நாம கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது விதிமுறை, முதலாவது விதி நியாயமான சூழ்நிலை, 2வது விதி பேச்சின் அமைப்பும் பாங்கு, 3வது விதி சரியான காரணம், சரியான நேரம், சரியான காரணம் இல்ல, சரியான நேரம். ஃபிட் சீசன், சரியான நேரம் பார்த்துதான் கதைக்கோம் எஜமான்களோடு. இது மனுஷன்மார் வேலை செய்துட்டு வீட்டுக்கு வரைக்கல்ல நாங்கள் மனுஷன்மார் எப்படி மனுஷன்மாரோட கதைக்கோணும்ன்றதை நாங்கள் ஏற்கனவே அந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி இருக்கிறோம், கதைச்சு சொல்லி இருக்கோம். எல்லாம் அந்த கலைச்சு வேலை பழுக்கள் விஷயங்கள் முடிச்சு வீட்டை வர்றவனுக்கு வீட்டில் இருந்த பிரச்சனையெல்லாம் உடனே சொல்லக்கூடாது என்று சொல்லி வேண்டாம். அது ஃபிட் சீசன் இல்லை. வரைக்கல மனுஷனுக்கு முதல் களைப்பாடுறதுக்கு அல்லது அவருடைய
அந்த சூழ்நிலைகளை நாம சுமூகப்படுத்துறதுக்கு மனுஷனுக்கு இதமா சில வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுறதுல வரவேற்கிறதுல இருக்க வேணும்னு சொல்றாங்களா. நான் அதை பல தடவை சொல்லியிருக்கிறேன். வீட்டை மனுஷன் வரைக்கல மனுஷி போய் குசுனிக்கல நிக்கிறது இல்ல, ஏன்னா அது ஃபிட் சீசன் இல்ல, அது பொருத்தமான நேரம் இல்ல. மனுஷன் வீட்டை வரைக்கல வேலை முடிஞ்சு வரைக்கல மனுஷி போய் மனுஷனுக்கு தெரியாம எங்கேயோ இங்கப்பா நிக்கிறான்னு கேட்டுக்கொண்டு போறது. வர போறார் வர்ற டைம் தெரியும் என்று சொன்னா அதுக்கேற்ற ஒரு டீயோட ஒரு பொருத்தமான களைப்பாற்றக்கூடிய ஒரு விஷயங்களோட ஒரு இதமான பேச்சோட மனுஷி அங்க பிரசன்னம் ஆகணும்ன்றதை நாங்கள் படிப்பிச்சனாங்க. அதை செய்யாட்டி மனுஷி மேற்ற பாவம் அத அந்த அறிவுறுத்தல அந்த கட்டளைய மனுஷிமாருக்கு உணர்த்தாட்டி அது மனுஷன் மேற்ற பாவம். ரெண்டு பேரும் சேர்ந்து அறுப்பியல் வீட்டில் அரங்கும் கடவுளுடைய தண்டனை. வேற என்னத்தை நாம செய்யறோம். இதெல்லாம் நல்ல தெளிவாக நாங்கள் சொல்லித்தான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு. இப்ப அதே விஷயம் இப்ப திருப்பி வருது. திருப்பி ஆண்டர் கதைக்கிறார். ஒவ்வொரு மேலானோருடைய சந்தர்ப்பம் வரைக்கல நாம நியாயமான சூழ்நிலை தான் கதைக்கிறது, அமைப்பும் பாங்கும் சரி. இப்ப அடுத்தது அதுக்கு பிறகு அது பொருத்தமான நேரமானது கவனிக்கப்பட வேண்டும். மார்க்கு 4:10 1 சாமுவேல் 26:17 1 சாமுவேல் 26:17 மார்க்கு 4:10 எஜமான் அல்லது ஆண்டவன் இப்ப தன் வேலைக்காரரோட கூட அவர் படிப்பிச்சு அவர் பல விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார். மற்ற இடங்கள் குறிப்பாக இந்த விதைப்பவன் உவமை அவர் எல்லாருக்கு முன்னால தன் வேலைக்காரரும் இருக்கத்தக்கதா வந்த மக்கள் மத்தியில பப்ளிக்ல அவர் கதிச்சு சொல்லி கொடுத்தவர். 10ஆம் வசனம், அவர் தனித்திருக்கிற போது when he was a master was alone, அவர் தனித்திருக்கிற போது பன்னிருவரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் தனித்திருந்த போது அப்ப நாம கதைக்கிற அந்த சீசன் என்னன்னு நாம இங்க கொண்டு வரோம் என்று சொன்னா நாம நியாயமான சூழ்நிலை சரியென்று அறிஞ்சு கொண்டோம். இப்ப அதுக்கான எப்படி கதைக்கிறதை நாம எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டோம். இப்ப கதைக்கலுமோ போய் அதான் இப்ப பாயிண்ட். இப்ப போய் கதைக்கலுமோ என்றா அது சரியா கவனிக்கப்பட வேணும். அப்போஸ்தலர்கள் அவர் தனித்திருக்கும் போதுதான் இந்த விஷயத்தை கேட்க. ஆகையால நாமளும் சில நேரம் பஸ்ஸோட கதைக்க போகணும். இப்ப ஆட்கள் இருக்கிற இடம் அல்லது எங்களோட ஒரே வேலை செய்யற ஆட்களும் இருக்கலாம். ஆனா சில விஷயங்கள் அந்த ஆட்களுக்கு முன்னாலேயும் கதைக்கப்பட முடியாது. அப்ப சரியான கவனமா நாம இருக்கணும். அது அந்த இந்த நேரத்தில் அது கதைக்க ஏழுமா அதனால அதுல இருந்து எங்களுக்கு தெரியுது அவர் தனிச்சிருக்கேக்கள்ல கூட கதைக்கலாம். ஆனா தனிச்சிருக்கேக்கலன்னு சில வேளையில அவர் பிஸியா இருக்கலாம். அப்ப தனிச்சிருக்கிறபடியால பஸ் தனியா இருக்கா வேலை இல்லாம இருக்கிறான்னு நாம நினைச்சிடக்கூடாது. அப்ப நாம சில வேலை பிரின்சிபலை சந்திக்க போய்க்கல உதாரணத்துக்கு அல்ல பஸ் பிரின்சிபலை சந்திக்க போயில பிரின்சிபல் அங்க வேறு ஆட்களோட கதைச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப நாம வெயிட் பண்ணுறோம். அப்ப நாம தெரியும் நாம கதைக்க அப்புறம் அப்ப நாம கதைக்க போய்க்கல கூட நாம கிரீட் பண்ணுறோம். குட் மார்னிங் சார், கதைக்க இப்ப முடியுமா என்று கேட்கும். ஆட்டோ கதைக்குதான் போறேன். ஆனா இப்ப அவர் தனியா தான் இருக்க போற ஆள் இல்லையா. நாம அவர் வேற ஏதாவது யோசனையோட வேற ஒரு பிளான்ல இருக்கலாம் அந்த நேரம். அப்ப நாங்கள் அந்த அமைப்பு முறை மே ஐ கம் இன், நான் வரலாமா உள்ளுக்குன்னு கேட்கிறோம். நாங்கள் அவர் இருக்கிறார் தான் என்று நாம கேட்ட திறந்துட்டு போனா நாய் வீட்டுக்குள்ள பூந்த மாதிரி பூர்ற மாதிரி சாரோட கதவு திறந்து இருக்குது ஒரு மில்லியன் பார்த்துட்டு நாம பூர்றது இல்ல.
அதுதான் நம்ம தமிழ்ல சொன்னா திறந்த விட்டுக்க நாய் பூந்த மாதிரி. ஈவன் ஹி இஸ் அலோன், அவர் தனிச்சுதான் இருந்தாலும் நாம குட் மார்னிங் சார், மே ஐ கம் இன், வணக்கம் சார் வரலாமா உள்ளுக்குன்னு கேட்கிறோம். அப்ப சில வேளையில சில சமயத்தில் அவங்க இப்படி கை காட்டுறதும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்ன இல்ல ரெண்டு இப்படித்தான் சையிலே சொல்றாங்க. ஏன்னா அவங்க வேற எண்ணத்திலே இப்ப பிஸியா இருக்கிறீங்க. எஸ் நாமள அப்ப போறோம், போன கையோட கதிரையை தள்ளிட்டு நாம இருக்கிறது இல்லையாங்க. unless they say sit down, இருங்கோன்னு சொல்லும் வரைக்கும் நாம இருக்கலாது. ஏண்டா அவங்க தனியா தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன பிளான் பண்றது ஓடோ தெரியல. நாம 6 இருந்து நாம கதைக்கிறதுக்கு போறாமலா போறது சரியா, இல்லாட்டி அவர் 6 7 ஆதோன்றது அவர் பொஸ்ஸோட நாம அதை தீர்மானிக்கோம். அதனால நாம சில வழியில போய்கள சொல்லுங்க என்று நம்மளை நிக்க வச்சே அவர் கேட்கலாம் என்னண்டு. அப்ப எங்களுக்கு சிச்சுவேஷன் விளங்கிட்டு அப்ப இது ஃபிட் டைமா இல்லையான்றது எங்களுக்கு விளங்குது. நாம கதைக்க போற விஷயம் கொஞ்சம் நீண்ட விஷயம் இது அப்ப இல்ல, ஏன்னா அவர் உட்கார சொல்ல. அப்ப சொல்லுங்க நம்மள நிமிந்த நிலையில கேட்டா அவங்க இருந்து கொண்டு அப்ப நாம நினைக்கிறோம் நம்ம டக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில போவோம். அப்ப விஷயத்தை டக்குன்னு சுருக்கமா சொல்லிட்டு ஓகே சரி அப்ப நான் தேங்க்யூ சார் இல்ல போன கையோட இருங்கோ சொன்னா அப்ப சார் கொஞ்சம் அது ஃபிட் டைம், நாம கொஞ்சம் இருந்து கதைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிற. இதெல்லாம் சரியான கவனமா நாம எது ஃபிட் சீசன் என்றது விளங்குறது. ஃபிட் சீசன் அவங்களுடைய மண்டையில இருந்து அது வெளியில காட்டப்படும். இது ஃபிட் பொருத்தமான நேரமா இல்லையா. சில வேளையில கம்ப்யூட்டர்லயே அவர்கள் என்ன செய்தோம் தனிதாக நம்ம எக்ஸ்கியூஸ் மீ சார் வரலாமா உள்ளுக்கு வாங்கோ என்னட்டு விட்டுட்டு திரும்பி சொல்லுங்க இருங்க இருங்க என்று சொல்லலாம். எல்லாட்டையும் அவர்கள் அதுல நின்று பார்த்துட்டு சொல்லுங்க ரெண்டும் அவங்க அப்படியே இருக்கலாம். அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியுது அது ஃபிட் சீசன் எந்த அளவுக்கு அந்த டைம் எங்களுக்கு தரப்படுதுன்றது. we have to அதை நாம விளங்கிக் கொள்ள வேணும் இந்த விஷயங்களை. அதுல 1 சாமுவேல் 26:17 1 சாமுவேல் 26:17 1 சாமுவேல் 26:17 அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் அல்லவா என்றார். அதுக்கு தாவீது, ராஜாவாகிய ஆண்டவனே இது என் சத்தம் தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது என்றவன் அதன பின்னும் என்று நாம விளங்கேக்கல்ல. பின்னும் என்ற அந்த சொல்லினூட என்னத்தை கேட்கிறோம்? அவன் சவுலுடைய மைண்ட் ரெடியா இருக்குது. என் குமாரனாகிய தாவீதே உந்த சத்தம் இல்லையோ அவன் ஓமான் எந்த சத்தம் தான் உடனே அங்க ஒரு இதையும் காண இல்லை. அப்ப அதுல தெரியல அப்ப தான் இன்னும் கதைக்கலாம் சொல்லி அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அவங்க கதை கேட்கல அடுத்தது கண்டினியூ பண்றதுக்கு அவங்களோட மைண்ட் ஃபிட்டா இருக்குதா இல்லையான்னு வேலைக்காரன் அதை கவனமா யோசிக்க வேண்டும். தாவீது சவுல் மனம் இப்ப அமைதியா தான் சொல்ல போறதை கேட்கறதுக்கு முடியுமான ஒரு சூழ்நிலையில இருக்குதான்றத அப்சர்வ் பண்ணினான். அது எப்படி அவனுக்கு விளங்கினது? என் குமாரனாகிய தாவீது என்றதுல அவன் விளங்கிக் கொண்டான். ஏண்டா எதிரி அவனை கொல்லாம விட மாட்டேன் என்று தெரிஞ்சு கொண்டிருந்த மனுஷன் இப்ப கொல்லத்தான் வந்தவன் என்ற மகனே என்ற அந்த சொல்லு வந்த கையோட விளங்குது. அப்ப ராஜா இப்ப ரெடி, ஒரு மனம் குழப்பம் இல்லாம ஒழுங்கா இருக்கிற. அப்ப நாம கதைக்கலாம் நாம சரியான கவனமா இருக்கணும். வேதத்துல எங்களுக்கு அந்த சொல்லாடல்கள் எங்களோட பொஸ்மேட்ல இருந்து வெளியில வர்ற சொல்லுகள் ஆள்ட மண்ட சூடா இருக்குதா இல்லையா
அவங்க இப்ப நாம கதைக்கிறத கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா இல்லையான்றத விளங்கிக் கொள்றதுக்கு ஆன சமிக்கைகள் அந்த சொல்லுகள் அது என்ன சொல்லு சொன்னாலும் நீ சொல்லு, நான் கதைக்கிறதான் கதைச்சிட்டு போகணும் நாம வேலைக்காரன் அங்க கொதிநில மாறி போயிடும். சரியா ஒழுங்கா ஒரு வார்த்தை சொன்னா அடுத்தது பிளாஸ்ட் பண்ண தொடங்கிடுவாங்க. என்ன நாம சொல்லாடல கவனிக்க இல்லாம கதைச்சிட்டோம். ஆகல நாம சரியான ஃபிட் சீசனா என்றது கவனிக்கப்பட வேண்டும். அந்த நாம கதைக்க தொடங்கிக்கல. நாலாவது விடயம் ஆயத்தமான உடனடியான பதில் கொடுக்கப்பட வேண்டும். ஆயத்தமான உடனடியான பதில் கொடுக்கப்பட வேண்டும். ஆயத்தமான அதனிடம் உடனடியான பதில். Ready and present answer. Ready and present answer. ஆயத்தமான உடனடியான பதில் கொடுக்கப்பட வேண்டும். மத்தேயு 16:16, யோபு 6, மத்தேயு 16:16, யோபு 6 60. யோபு 6:6. அந்த ரெஃபரன்ஸ் 16. ஓகே, அது இருக்கட்டும். யோபு 6ஆம் அதிகாரம் நீங்கள் எழுதி வச்சுங்க. அந்த 6ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம் நாம. ஃபைன். மத்தேயு 16:16 எங்களுக்கு தெரியும். அதான், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? எஜமான் தந்த வேலைக்காரர்கிட்ட கேட்ட கேள்வி. இயேசு கிறிஸ்து தந்த 12 சீஷர்கிட்டையும் கேட்ட கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? மத்தேயு 16 வச்சிருக்கிறீர்கள். அப்ப அதுக்கு பேதுருதான் ரெடி அண்ட் பிரசன்ட் ஆன்சர். நீர் மெசியா. ரெடி அண்ட் பிரசன்ட் ஆன்சர். அப்போஸ்தலன் பேதுருவுல இருக்கிற அந்த ஒரு தன் எஜமான் கேட்கல உடனடியாக ஒரு பதில் கூற வேண்டும் என்றதுல சரியான கவனமான ஒரு டிசிப்ளின்டான ஆள் பேதுரு. எஜமான் கேட்கல சத்தம் போடாம இருந்துட்டு பேச்சு வேண்ட தயார் இல்லை. அதனால எப்பயுமே பேதுரு அந்த அதுல ஒரு சரியான டிசிப்ளின்டான ஆள். அந்த ஒழுங்கு விளங்குறார். பாஸ் கேட்கிறார், அப்ப கேட்க நாம சொல்லணும் இல்ல. எங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து கேட்டு பதில் சொல்லாட்டி அவருக்கு எப்படி கோபம் வந்ததையும் பைபிள் எங்களுக்கு காட்டு. அதுல எஜமான்கள் கேள்வி கேட்கல, நாமல் வாழ மூடிக்கொண்டு ஏதோ நாமல் நின்றோம்டா அது என்னுடைய அர்த்தம் எஜமான்கள் அவங்க என்னல பயத்துல நிக்கிறாங்கன்னு எடுக்க மாட்டாங்க. அவங்க இல்ல இதுக்கு எவ்வளவு இதோட மென கடினம் பதில் கேட்டாலும் சொல்லுது இல்லையென்றால் எடுக்கிறார்கள். அப்படிதான் நாங்கள் எடுக்கிறோம். பெற்றார் பதில் கேட்கல, பிள்ளைகள் வாய மூடிக்கொண்டும் இப்படி என்னண்டா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம்
நீ கேட்கிறவர்கள் நான் சொல்ல மாட்டேன். அதான் அதனுடைய அர்த்தம். இல்ல எனக்கு கேட்கறதுக்கு பதில் தெரியலன்னா என்ன சொல்லியிருக்கோம் உடனே? அப்பா நீங்கள் என்ன கேட்கறீங்கன்னு எனக்கு விளங்கலையப்பா. ஆனா கேட்கறது விளங்குது, பதில் சொல்ல மாட்டேன்டா, வாய் திறக்க மாட்டேன்டா. நாமளே இங்க நீ நடிக்காத, எனக்கு முன்னால நீ செய்த வேலையை செய்யறதுக்கு முன்னுக்கு ஒழுங்கா இருந்திருக்கணும். அப்பா இது கோபம் வர்ற வேலையா? இப்ப மட்டும் நல்ல உள்ள மாதிரி நடிக்கிற, வாய மூடிக்கொண்டு நாங்கள் பேசுறோம் எல்லாம். When your boss asks a question, you have to answer ready and present. வாயை பத்தி கொண்டு நிக்க கூடாது. ஏதோ பெரிய மரியாதை கொடுக்கிறோம் நடிப்பில. அதுக்கு பேர் அவமரியாதை செய்தல். வாயை பொத்தி கொண்டு நின்றா. ஆனா கொடுக்கிற பதில் சுருக்கமா இருக்கணும், பொருத்தமானதா இருக்கணும், அது ஆயத்தமாக, அதாவது அது உடனடியா இருக்கும். சுற்றுமுற்றும் பார்க்க வைக்க கூடாது. என்ன அவரு பதில் சொல்றாங்க இல்லையே அல்ல. சில வேளையில நாங்கள் வந்த பிள்ளைய திருத்தறத்துக்கு வழிகட்டதை விட்டு போட்டு பிறகு அதுக்கே அடிக்க வேண்டியா போ இருக்க பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. கேட்டா வாய் திறக்க மாட்டியோ, ஏதோ உனக்கு நான் அடிக்க போறேன் விளங்கினபடியால சத்தம் போடாம நிற்கும். அந்த பாவத்துக்கு வலுத்து போட்டு பிறகு செய்த பாவத்துக்கு வலுத்ததும் இருக்கு. அதனால பிள்ளைகள் நாம அதை நான் அப்பவும் சொல்லியிருந்தேன், மனசிமாரோட புருஷன்மார் சொல்றது வாய் கேட்டா பதில சொல்லுவோம். மனசிமார் வாயை பொத்தி கொண்டு நின்றா அது மேலானோருக்கு அது விசனத்தையும் சினத்தையும் கிளப்புற வேலை. அதுக்கு பிறகு விளைவுகள் பேரதூரமா இருக்கு. விளைவுகள் பேரதூரமா இருக்கு. அதே மாதிரி இஞ்சை ஆகாஷ் கேள்றா, கடவுள் கேட்க சொல்றா, கேள்றா. நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். எந்த அளவு காலத்துக்கு எனக்கு விசனம் உண்டாக்கு எப்படி நான் கேட்க சொல்லி சொன்னா கேட்க மாட்டேன், நானே தான் உங்களுக்கு கொண்டு என்று சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்குள்ள அடுத்தது கொடுத்ததுல தான் நமக்கு தெரியும். அதனால இந்த 4th பாயிண்ட், பாஸ்மேர் கேள்வி கேட்டா கதை கேட்கல, அவர் கேட்டா அதுக்கு ரெடியா இருக்கணும் பதில் சொல்றதுக்கு. அது தெரிஞ்சாலும் தெரிஞ்சதை சரியா சொல்லணும், தெரியாட்டி தெரியாண்டு சொல்லிடுவோம். தெரியாட்டி தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது இல்ல பதில். தெரியலேன்னா நாம அதை சொல்லணும், சார் நான் அது எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் பார்க்க வேணும் சொல்லு. ஏன்னா ஒரு பதில் சொல்லுவோம் நாங்கள். அந்த நேரத்தில் பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான் என்ற வசனத்தை நினைச்சு அந்த நேரம் ஞாபகம், நீ மொங்கு மொங்கன்னு மொங்க ஏண்டா நீ முழு முட்டாள் என்றதை அவங்களுக்கும் தெரியும். அதான் வாயத்துறது எனக்கு தெரியாதுன்ற மட்டும் சொல்லு, எனக்கு தெரியல பார்க்கணும், அல்லது நான் இந்த பாயிண்ட் இதை இப்படி யோசிக்கல, இந்த கோணத்தில் அதை நான் கவனிக்கிறேன் சார். உடனே பதில் வரணும், தாழ்மையோட சாந்தமா பொறுத்தலாம். இது நாங்கள் இதுல நாம எல்லாம் கவனிக்கிறோம். ஜோபுலேயும் அந்த வசனம் கொண்டு வருது, நாம அதை தேடி எடுத்து நீங்கள் பாரு. 5வது கடைசி வேதாகம வழிகாட்டல், கதை கேட்கல எப்படி கதைக்கிறது, என்ன கதைக்கிறது எப்படி கதைக்கிறது, கதைக்கிறதுனா என்ன எப்படி. 5வது வழிகாட்டல், எஜமானோட கதைக்கிறது எல்லாம் உண்மையா இருக்க வேணும். எஜமானோட கதைக்கிறது எல்லாம் உண்மையாக இருக்க வேணும். பொய் சொல்ல துணியக்கூடாது, பொய் சொல்ல துணியக்கூடாது. ஒன்று சாமுவேல் 3:18, 2 சாமுவேல் 14, 18, 19,
அல்ல. ஏலி சாமுவேலை கூப்பிட்டு, கர்த்தர் உனக்கு சொன்னது எல்லாத்தையும் எனக்கு சொல்லு, ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்று கேட்டான். இப்ப எஜமான் ஏலி அங்க அவர்கிட்ட வேலை பழகி கொண்டிருக்கிற சாமுவேல் அல்ல, சாமுவேல் வேலை பழகி கொண்டிருக்கிற வேலைக்காரன் ஏலிதான் இப்ப அங்க எஜமான். ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறான். 17. அப்பொழுது அவன், அதாவது ஏலி, கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்று எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றார். ஒன்றும் மறைக்காத எல்லாம் சொல்லு எனக்கு என்றால் 18ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் எல்லா காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அயல பொஸ்மாரோட நாம கதை கேட்கல, நாம கதைக்கிறதெல்லாம் உண்மையாக இருக்க வேணும். உண்மை உள்ளவைகளோ அவைகள் மட்டும்தான் கதைக்கப்பட வேணும். உண்மை பொய் கடைசி வரைக்கும் வரக்கூடாது. நமக்கு தெரியும், அது 10 கற்பனையில முக்கியமான ஒரு கற்பனை பொய்ச்சாட்சி. பொய், அதுக்கு ஆண்டவர் எவ்வளவு பொய்ய படுபயங்கரமா அவர் அறுக்கிறார், வெட்டுறார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் விட நாமல் எவ்வளவு நேர்மையும் உண்மையும் உள்ளவர்களாக நாம் எங்களுடைய ஆண்டவரோட டீல் பண்ணுறோம். நேரம் நாங்கள் எங்களுடைய மேலானோரோட நாங்கள் டீல் பண்ண வேணும் என்றதில் நாமல் பார்த்திருக்கிறோம். அல்ல, மேலானோர் கீழானோருக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா கீழானோர் மேலானோர் எல்லாத்தையும் சொல்லு கேட்கல, சொல்லியாக வேணும். மேலானோர் கீழானோர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு என்று கேட்கல, சொல்லியாக வேணும். சமனானோருக்கு எல்லாம் சொல்ல வேணும் என்ற அவசியமும் இல்லை. வழங்குதோ? இதுதான் பிப்ளிக்கல் பிரின்சிபல். சமனானோருக்கு எல்லாம் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. எல்லாம் சொல்லணும் என்றது அவசியம் இல்லை. மேலானோர் கீழானோருக்கு எல்லாம் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. ஆனா கீழானோர் மேலானோருக்கு எல்லாத்தையும் சொல்லு என்று கேட்டா சொல்லியாகும். ஆனா இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் எவரும் உள்ளதுக்கு மாறி சொல்லிடாது. உள்ளதுக்கு மாறி சொல்றதான் பொய். அது மேலானவரா இருந்தாலும் மேலானோர் கீழானோருக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஆனா அதுக்காக உள்ளதை மாத்தி சொல்லிடாது. சமனானோருக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக மாத்தி கதைக்கிறார். அப்ப கீழானோர் எவ்வளவு கவனமா இருக்கணும். மேலானோருக்கு எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஆட்கள், அப்ப அதுக்குள்ள ஏதாவது சுத்த வலிக்கிட்டா அது படுபயங்கரமான பிரச்சனையா. அயல மனசி புருஷன் எல்லாத்தையும் சொல்ல கேட்டா எல்லாம் சொல்லி ஆகணும். அங்க சுத்து இயலாது, மறைக்க இயலாது. பெற்றார் பிள்ளைகள்கிட்ட பெற்றார் எல்லாத்தையும் சொல்ல, ஐயா என்ன நடந்த எல்லாம் படிவா சொல்லு என்று கேட்டா எல்லாத்தையும் சொல்லணும், மறைக்க இயலாது. அதே மாதிரி எஜமான்கள் வேலைக்காரர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாப்பா என்றா எல்லாத்தையும் சொல்லணும், அங்க மறைக்க இயலாது. இல்ல நான் பொய் சொல்லல, கொஞ்சத்தை நான் மறைச்சு வச்சிருந்தான்னு கதைக்கிறேன். அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, அந்த விஷயம் சம்பந்தமா சொல்ல எல்லாத்தையும் என்றா எல்லாம் சொல்லும். இல்ல பைபிள் சொல்லுதானே நாங்கள் சில விஷயங்கள் மறைக்கலாம் என்றா யாருக்கு மறைக்கலாம் என்று நாங்கள் சொன்னாங்க.
கொடுங்கோல இருக்குதான் மறைக்கலாம் என்ன நாங்க கொடுங்கோல இருக்கு. அதாவது கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்ய பண்ற ஆட்களுக்கு இத கேட்டு போட்டு அதை வச்சே கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்ய பண்ணுவாங்க. ரெண்டாத்தான் மறை என்று சொன்னாங்க. அதை கூட பொய் சொல்ல இல்ல, சொல்ல வேண்டியத நீ விட்டு போட்டு தேவையான மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போகணும். சொல்ல வேண்டியதை மாற்றி சொல்ல நாங்கள் படிப்பிக்க இல்லை. ஒரு காலம் பொய்ய நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனால கவனமா கொடுங்கோலரான எஜமான்கள் எல்லாத்தையும் சொல்லு என்று கேட்கல கூட இப்ப நாங்கள் எல்லாத்தையும் இல்ல சொல்றதனூடாக நாங்கள் அவர் கர்த்தருக்கு எதிராக எங்களையும் பாவம் செய்ய பண்ணி இன்னும் அதையே பயன்படுத்தி எங்களை பிரச்சனையாக்குவார் என்று சொன்னா நாங்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொடுங்கோல இதுக்கு முன்னுக்கு பல விஷயங்கள் அப்படி செய்திருக்கிறாங்க நாங்கள் சொல்லி. அதனால நாங்கள் எல்லாம் சொல்லி இல்லை, நாங்கள் ஆனா உண்மையை சொல்லி இருக்கோம். உண்மையை சொல்லி இருக்கோம். சவுலும் சாமுவேலும் சமனானோர், சவுலும் சாமுவேலும் சமனானோர். அதனால சவுலுக்கு எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாமுவேலுக்கு கர்த்தரே அதை சொல்லி கொடுத்தாரு. அது இதை செய் இதை சொல்லாத என்ன நீ அதாவது செய்ய உண்மையத்தான் அதை உண்மையா செய்ய தர போற அதை சொல்லி சமனானோருக்கு மறைக்கிறதுல விஷயம். ஏன்னா அவன் கொடுங்கோல, அங்கேயும் கொடுங்கோல் தான் அந்த பிரின்சிபல். கொடுங்கோல் இல்லாட்டி அதாவது துன்மார்க்க தீமையா பேய்த்தனமா நடக்காதையாக்களுக்கு நாங்கள் மறைக்கணும் விஷயங்களை. இல்ல அவங்க கர்த்தருக்கு ஏற்றபடி சிந்திப்பாங்க, கர்த்தருக்கு ஏற்றபடி அதை யோசிச்சு சரியாக டிரைவ் பண்ணுவாங்க. நாங்களே மறைக்க போறோம் விஷயங்கள். கர்த்தருக்கு ஏற்றபடி சிந்திக்க மாட்டான் ஆவிக்குரிய மனுஷன் இல்லை அவன். ஏன்னா கர்த்தர் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க தெரியாதது நாம தெரியாதனமா சொல்லி எத்தனை நேரம் இது மூஞ்சி விடப்பட்டு பல பல சிக்கல்களை நாம முகம் கொடுத்து நாம பிரயணத்துக்கு திருப்பி சொல்லுவாங்க. அதுகளை ஆகையால சில விஷயங்கள் நாங்கள் அதான் பொய் சொல்ல இல்லை, மாற்றி உள்ளத புரட்டி கதைக்கிற நாங்கள். ஆகையால பொஸ்மேரோட ஒரு நாளும் புரட்டி கதைக்க வேண்டாம். அது புரட்ட இயலாது. அவங்க நம்முடைய ஆண்டவன்மார் அல்ல, கொடுங்கோலர்கள் அல்ல. அவங்க நமக்கு சம்பளம் தாரையாக்கள், நம்மளுக்கு நம்மளுடைய உழைப்புக்கான கூலி தர்றாங்களா. அதனால நம்ம அதை அப்படி செய்ய இயலாது. இந்த விஷயத்துல நமக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மளோட மனச்சாட்சி சுத்தமா இருக்கணும். இதுல அதே நேரம் எங்களுடைய அயலானாகிய எஜமானோட எங்களோட மனச்சாட்சி சுத்தமா இருக்கும். தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக நல் மனச்சாட்சி உடையவனாய் நான் நடந்தேன் என்றது இதுதான். தேவனுக்கு முன்பாக நல் மனச்சாட்சி, நான் சுத்தேல புரட்டேல உள்ளபடிதான் நாங்கள் டீல் பண்றோம் என்றது கடவுளுக்கு தெரியும், நமக்கு தெரியும். எங்களுடைய பஸ்ஸுக்கும் நாங்கள் நல் மனச்சாட்சியோட அவங்களோட நடந்திருக்கிறோம். எங்களோட மனச்சாட்சி எங்களை குற்றப்படுத்த நீ பாத்தியா இப்படி சுத்திட்ட போட்டுட்ட மாத்திட்ட விஷயத்தை என்று சொல்றது இல்ல. ஏன்னா கர்த்தருக்கு நாம கதைக்கிற அந்த விஷயம் கர்த்தருக்கு முன்பாக போகல. கர்த்தர் பார்த்துட்டே நீ என்ன அவன் கேட்டது நீ இப்படி பச்சப்படி பொய் சொல்லிட்டு வந்திருக்கான்னு கர்த்தரங்களை கேட்கிற அளவுக்கு நாம வைக்கிறா. ஏண்டா எல்லாருக்கும் ஆண்டவர் அவன் எந்த மூஞ்சியோட நாம போய் பஸ்ஸுக்கு நாம சுத்திட்டோம். என்ன மூஞ்சியோட கர்த்தருக்கு முன்னால போய் அதை சொல்ல போறோம். அதுல சரியான கவனமா நாம அதுல இருக்கவன். இந்த பொய் அல்லது உண்மை இல்லாமல் உண்மை கதைக்கிறது என்றது இன்னும் ஒரு விஷயத்தை உள்ளடக்கி இருக்குது. நாம உண்மையா பஸ்ஸோட கதைக்கணும் என்றது பஸ் இல்லாத சூழ்நிலையிலையும் உண்மையைத்தான் கதைக்க வேணும். நாம அதை புருஷன்மாருக்கு முன்னால கதைக்கிறது, புருஷன்மார் இல்லாத நேரத்தில் கதைக்கிறது, பெற்றார் இருக்கிற நேரத்தில் கதைக்கிறது, பெற்றார் இல்லாத நேரத்தில் கதைக்கிறது. இதை பற்றி நாம கதை கேட்கல. பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 9வது கற்பனை தேவைப்படுத்துவது என்ன? 9ஆம் கற்பனை தேவைப்படுத்துவது என்ன? உண்மையை பாதுகாத்து மேம்படுத்தவும் நம்முடையதும் அயலவருடையதும் நற்பெயரை பாதுகாத்து மேம்படுத்துவது உண்மை. அப்ப பஸ்ஸோட உண்மையாய் கதைக்கணும் என்று சொல்லுறது
அவன் நல்ல பேரை பாதுகாக்கிறதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவரோட நேர கதைக்கிறது மட்டுமில்ல, அவர் இல்லாத நேரத்திலையும் அந்த ஆளுடைய நட்பேர் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாட்டி நம்ம பொய்யா கதைக்கணும். அவர்களுக்காக மூஞ்சிக்கு முன்னுக்கு கதைக்க மாட்டோம். அந்த விஷயம் அவர் இல்லாத நேரத்தில் மட்டும் என்ன மூஞ்சி இல்லாத நேரத்தில் கதைப்ப பொய் பொய் சாட்சி பொய் கதைக்கணும். பொய் கதைக்கணும். அவருக்கு முன்னால நேரடியா அவருக்கு முன்னாலே அது கதைக்காட்டி என்று இன்னொரு வேலை செய்யற ஆட்களுக்கு மட்டும் அவரை பற்றி அப்படி கதைக்க இயலும். அப்படி என்ன போய் பின்னால கதைக்கிறது. பின்னால கதைக்கிறது. ஆதியாகமம் 24:35. ஆதியாகமம் 24:35. வேலைக்காரன் தன் எஜமான் பற்றி அவனுக்கு பின்னால நல்லாத்தான் கதைச்சான். எலியேசர் ஆபிரகாமை பற்றி அல்ல. ஆதியாகமம் 24:35 யாரை பற்றி? ஆபிரகாம் எலியேசர் வீடுயத்துல. ஆபிரகாம் அங்க இல்ல அந்த இடத்துல. ஆனா ஆபிரகாமை பற்றி கொடுத்த அவன் நட்பெயர் நட்சாட்சி அல்ல. தன் பொஸ்ஸ பற்றி பொஸ்ஸுக்கு முதுகுக்கு பின்னால அவன் நல்லாத்தான் கதைச்சான். அது அவனுடைய பயபக்தியை காட்டுது பேச்சுல. பொஸ் இல்லாத நேரம் கூடியிருந்து பொஸ்ஸ பத்தி கதைச்சு கொண்டிருக்கிறது பிளவிலையா? பொஸ்ஸினுடைய பலவீனங்களை கதைக்கிறது பொய். 9 பாவம் பொய் சாட்சியுள்ள நாவு. பொய் கதைக்கிற ஆட்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இழக்கப்படுது என்று பைபிள் அடுக்கி வச்சிருக்குது பொய்ய பற்றி. நம்மளுடைய ஆண்டவன் எஜமான்களை பற்றி அவருக்கு முன்னால நீ அதை கதைக்க மாட்டியண்டா அவருக்கு பின்னாலையும் கதைக்காது. அதான் பிரின்சிபல். அவருக்கு முன்னால கதைக்கிறதுக்கு உனக்கு தில் இல்லையண்டா அவருக்கு பின்னாலேயும் அதை பற்றி கதைக்காது. சரியோ? நமக்கு பைபிள் சொல்லுது உன் சௌரன பகையாயாக உள்ளத்துல வச்சு வளர்க்காத உள்ளதை அவருக்கு சொல்லிடு. அப்படி நியாயமான சந்தர்ப்பம் நியாயமான சூழ்நிலை சொல்லி ஆகணும். நம்மளை பற்றி பாஸ் தப்பா நினைச்சிருக்கிறார்ன்றது நமக்கு சொல்லப்படுது அல்லது கேட்கப்படுது அல்லது பொஸ்ஸினுடைய செயல்பாடுல விளங்கப்படுது. அதுக்கு நாம 5வது நாம அப்பாவிகள்ன்றதை பொஸ்ஸுக்கு கலைச்சு ஆகணும். அது நேரடியாக கதைச்சிடணும் அவரோட. அது நாம சந்தர்ப்பம் கொடுத்துனாங்க. முதல் காரணத்துல 5வது விஷயம் உனக்கு அது கதைக்கிறது இல்ல. ஆனா அதை மற்ற அவரோட மட்டும் கதைக்காம மற்ற எல்லாரோடையும் கதைச்சு கொண்டிருக்கிற பரலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உன்னை பற்றி என்ன முடிவெடுக்க? நீ எல்லாம் ஒரு நேர்மையாய் உண்மை உள்ளவைகளை சிந்திச்சு கொண்டிருக்கிறாள் நினைக்கிற கத்தர் நினைப்ப. நீ படு பயங்கரமான பொய்க்கார பொய்யர் பொய். அவன் நட்பேரை கெடுக்கிற மாதிரி நீ கதைக்கிற பின்னால. குட் நேம் பேக் பைட்டிங் அல்லது ஸ்பீக்கிங் பிஹைண்ட் த பேக் அல்ல. ஸ்பீக்கிங் பிஹைண்ட் ஹிஸ் பேக் முதுகுக்கு பின்னால கதைக்கிறேன்னு சொல்லுவோம். முகத்துக்கு முன்னால கதைக்கணும்னா அது நியாயமா தேவையா சாந்தமா எவ்வளவு விஷயம் பார்த்துட்டோம். அயல 5வது இந்த காரணம் எப்பயும் உண்மைய கதை பொஸ்ஸோடையண்டா பொஸ் இல்லாத நேரத்திலையும் அவன் நட்பேர் பாதுகாக்கப்படுறது மாதிரி கதை. ஆபீஸ்ல பொஸ்ஸ பற்றி மற்றையாக்களோட சேர்ந்து கூடாம கதைக்காது. நாங்கள் பொதுவாக சொல்றது மற்றையாக்களை பற்றியே கதைக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை என்று. நம்மளை பற்றியே கத்தருக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு கன விஷயம் இருக்குது. நாம மற்றையாக்களை பற்றி கதைச்சு அதாவது இந்த ஆபீஸ்களில் இந்த கோணல் மாறுபாடுமான ஆட்கள் தங்களை பற்றி தங்களுடைய விஷயங்களை கடவுளுக்கு முன்னால எப்படி சரிப்படுத்தணும்ன்றதை கதைக்கிறதோ மற்றவனை பற்றி பார்த்து கதைக்கலாம் கூட நேரம் எடுக்கிறேன். நாம கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேணும். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடவுள் நீதி தீர்ப்பு செய்கிற. அதனால அந்த வார்த்தைகள் பிரயோகங்கள் சரியான கவனமா இருக்க வேணும். சில வழியில் நாங்கள் ஆபீஸ்ல நாம வேலை செய்யல, நம்ம கோ ஒர்க்கர்ஸ் நம்மளோட
கோ எம்ப்ளாயிஸ் நம்மளோட சக ஊழியரை பற்றியே நாம மற்றவர்கள் எங்களோட கதைக்கிறது. அப்படி கதைக்க வரைக்கும் நாங்கள் அந்த சூழ்நிலைகளை தவிர்க்க வேணும், அல்லது அந்த சூழ்நிலையை நீதியையும் பரிசுத்தையும் அவர்களுக்கு விதைக்க பார்க்கணும். அப்படி நீதியும் பரிசுத்தம் உனக்கு விதைக்கிறதுக்கு உனக்கு திறன் இல்லையோ அந்த இடத்துக்கு இருந்து விலகிடு. ஹலோ, அதான் நாம ஒன்று முகம் கொடுத்து சுவிசேஷத்தை காட்டுங்க, இல்லாட்டி நீ அதால பாவம் செய்ய அதுல இருந்து விலகிக்கோ. அதை விட்டு போட்டு அவர்கள் கலைக்கிறத கேட்டுக்கொண்டு நீ இருந்த நாம சாத்தாண்ட தந்திரங்களை பற்றி நாம தாமஸ் புரூக்ஸ் படிப்பிக்கைகளை படிச்சுனாங்க 3-4 வருஷத்துக்கு முன்னுக்கு. அவங்களோட வாயில இருந்து பேயாடுது, உண்ட காதுல இருந்து பேயாடுது. நான் ஒண்ணு கதைக்கையில கேட்டுக்கொண்டாடுறது பேய் கேட்க வைக்குது நல்லா. நீ சொல்லணும் எனக்கு ஏன் மத்தியாக்கள் நாமளே கணக்க விஷயங்களை அதை விட்டுடுங்க, அதன் ஏன் நீங்க அவளோட போய் கதைச்சு கொள்ளுங்க. என்னத்துக்கு நாமளோட கதைக்கிறீங்க? இப்ப நாம கதைக்கிறாலே என்ன பிரயோசனம் ஆகுது? அதனால நான் எப்பயுமே நேர கதைக்கிறேன். எனக்கு அது சந்தர்ப்பம் இல்லைன்னா நான் ஒருவரோடையும் அதை பற்றி கதைக்கிறல, சந்தர்ப்பம் முறைகளை அவரோட கதைச்சு போட மிச்சத்தை செய்ய என்று சுவிசேஷத்தை சொல்ல அவரு போட்டு சேர்ந்து கதைக்கிறத. இந்த ஆபீஸ்ல கூத்து நடக்கிற கூத்து தெரியுமா? அவரும் என்ன செய்யறாங்களோட அந்த பட்டையும் அவனும் என்ன அங்க ஐயோ இது என்ன செய்யுது அது நேர சொல்ல நாங்க போய் அந்த பட்டைக்கும் படி எனக்கு அதுல நீ மட்டும் கூடிஞ்ச கொஞ்சம் பேர் கதைக்கிறது நடுவுல பாக்ஸுக்கு சொல்ல போய் நான் திருப்பி சொல்றேன். நான் பொய்ச்சாட்சி இதெல்லாம் அவங்களோட நன்மையை விரும்பல. நாங்கள் நன்மை விரும்புறவன் இது நன்மை இது நீதி என்றா இது நல்ல இது நியாயம் இல்லை என்று மூஞ்சிக்கு முன்னுக்கு சொல்லுவாங்க. அதால மரண தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லை. ஜோவான் நீர் உங்களோட சௌரண்ட பெண்டாட்டிய வச்சிருக்கிறது நியாயம் இல்லை. அவன் சமனானவன் சொன்னான். சமனானவனுக்கு உனக்கு இப்ப சமனானவன் இந்த ஆபீஸ்ல இருக்க கோவர்க்கர்ஸ் சொல்ல உனக்கு கீழே இருக்கிறவங்க இன்னும் சொல்லலாம் படிவா. உனக்கு மேலே இருக்கிறவனுக்கு சொல்ல இயலாதான் பஸ்ஸுக்கு யாராவது அதை பற்றி கேட்டா நாம சொல்லணும். அதை நீங்கள் ஏன் என்ன கேட்கிறீங்க? அது அவரோட நீங்கள் கதைச்சு கொள்ளணும். அவ்வளவு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாத பட்சத்தில் நான் வாய்க்கிற கேளாதல்லோ. நாம பாம்பை போல வினாவாயிருந்து சில விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளணும். ஆனா எங்களுக்கு தெரியும் நடக்கிற விஷயங்களை பார்த்து சில ஒரு தீர்ப்புக்கு நிதானிக்கு நாம வரலாம். ஆனா எல்லா விஷயம் நமக்கு தெரியாது பெரிய. அப்ப நாமளே ரெண்டு முடிவு எடுக்கிறது அதுல பெரிய. அதனால எங்கள்கிட்ட இப்படி இது இப்படி அவர் செய்யலாமா அது அவரோட கதைச்சு கொள்ளுங்க. என்ன நான் ஜட்மெண்ட் சீட்ல இருக்கிறேன்னு இல்லை, நான் பஸ்ஸுக்கு நான் அதிகாரி இல்லை. நீங்க அல்லது எங்களுக்கு மேலான ஆக்களை பற்றி கேட்கலாம், எங்களோட முடிவு. எங்க சமனானவளை பற்றி கேட்கல சமனானோட கதை என்று சொல்றோம். அதாவது நாமல் அதை சொல்லிக்கிறோம் நேரடியா. கீழானவரை பற்றி கேட்கலையும் நாங்கள் சொல்றோம் அதை பற்றி ஆண்டகிடமே அதை பற்றி உனக்கு என்ன உந்த வேலையை மட்டும் நீ ஒழுங்கா இருந்துவாள். பேதுருக்கு ஜோவானை பற்றி கேட்கல ஆண்டவர் பேதுருக்கு சொன்ன அதை பற்றி உனக்கு என்ன உந்த வேலையை மட்டும் நீ பொஸ்ஸை பற்றி நாங்கள் பின்னால கதைக்கிறது பாவம். அது உண்மை இல்லை. அந்த ஆளுக்கு எங்களுடைய எஜமான்களை பற்றி கதைக்கிறது. எஜமான்கள் எங்களுக்கு மேலான அதனால இந்த 5 விஷயங்களையும் மனதில் மண்டைக்குள்ள வச்சு கொண்டுதான் நாங்கள் பயபக்தியான பேச்ச பொஸ்ஸோட கதைக்க போறோம். இந்த 5க்குள்ள இருக்கிற 5க்குள்ள இருக்கிற 3 5க்குள்ள இருக்கிறதெல்லாம் யோசிக்க சில பேர் என்னத்தை இப்ப போய் கதைக்கிறோம் அதை யோசிக்கவே நமக்கு டைம் போயிடும். கதைக்க தேவை இருக்காது. ஆனா கதைக்கத்தான் வேணும்டா கவனமா நாங்கள் இந்த சத்தியங்கள் எங்களுடைய மனதில் கொண்டு வரப்படும். பரிசுத்தாவியர்கிட்ட மண்டாடி இருக்கணும். ஆண்டவரே நான் கதையை தவிர்க்கிறதுக்கு உதவி செய்யும். கதைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா இந்த படிச்ச இந்த சத்தியங்கள் இந்த மனதில் வர கிருபையாய். ஆமென். இறுதி பாடலுக்கு எழுந்திருப்போம்.